ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ககன் பூமி சீரியலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ககன் பூமி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பூமி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்களோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது சொல்லிட்டு டாக்டருங்களுமே சொல்கிறாங்க. இதனால் சாரதா ரொம்பவே டென்ஷன் ககனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தான், உன்னால தான் பூமி வந்து நைட்டு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சி அவளோட நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டிகிட்டே இருக்கும் போது அதுக்கப்புறம் பூமி வந்து கண்முழிச்சிடுறாங்க. அப்புறம் பூமி கிட்ட வந்து நம்ம சாரதா பேசுகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ககன் பார்த்தீங்கன்னா பூமியை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம சாரதா நம்ம பூமியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல பூமி இல்லை. அப்போ வந்து அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இங்கே இருந்தவங்க எங்கே அப்படின்ட்டு. தெரியல, அவங்க கிளம்பி போயிட்டாங்க எப்போவோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே பயம் எடுத்துக்கிட்டு நம்ம பூமியை தேடிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பூமி பார்க்கில் இருக்கிறத நம்ம சாரதா பார்த்துடுறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பூமியை தேடிக்கிட்டு ரொம்பவே வந்து பதட்டத்தோடு வராங்க. அப்போ தான் நம்ம பூமி பார்த்திங்கன்னா அவங்களோட மனசாட்சி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனசாட்சி நம்ம பூமியை தான் பிடிச்சி திட்டுது. இந்த மாதிரி நீ அன்னைக்கு ககன் உன் கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட வரும்போது நீ என்னெல்லாம் பண்ண, அப்போ நீ ககன் கிட்ட என்ன கேட்ட, நான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீ கேட்டல, அந்த வார்த்தை தான் அவனுக்கு ரொம்பவே காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி கிட்ட வந்து அந்த மனசாட்சி வந்து பேசிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம சாரதா பூமி அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க. நம்ம பூமி திரும்பி பார்த்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை கட்டி அணைச்சிக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா கிட்ட, நான் என்னோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ககன் மாமா என்னை இப்படிலாம் வந்து ஏற்றுக்க மாட்டாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத பூமி, இப்போ வந்து நீ சாப்பிடு அப்படின்னும் போது, எனக்கு வேண்டாம் அத்தை, நீங்கள் போய் வீட்டில் போயிட்டு பாருங்க, இல்லைனா உங்களை பிடிச்சி அவர் திட்ட போகிறாரு அப்படின்ற போது, இல்லை இல்லை நீ சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரிங்க வாங்க அத்தை நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பூமியும் நம்ம சாரதாவும் போயிட்டு சாப்பிட போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு அவங்களோட சந்தோஷத்தை அந்த இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா வந்து, நான் எப்படியாவது உன்னை ககன் கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்காக நீங்கள் அவர்கிட்ட பேசி உங்களுக்குள்ள எதையும் பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க அத்தை, பரவாயில்ல, என்னோட நிலமை சீக்கிரம் மாறும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாரதா ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா நம்ம பூமியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, உன்னோட நிலமை இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னை கட்டணும்னு ஏற்றுக்கல, பெற்றவரும் ஏற்றுக்கல, நான் இவ்வளோ சீக்கிரம் உன்னோட நிலமை இந்த இடத்துல வந்து உன்னை பார்ப்பேனே நான் நினைக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அபூர்வா பார்த்து பூமி கேட்குறாங்க, உனக்கு யார் கஷ்டப்பட்டாலுமே உனக்கு மூக்கு வேர்த்துருமே, கண்டிப்பாக நீ அந்த இடத்துல வந்து நிற்ப, நான் வேற எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நினச்சேன், அதுதான் உனக்கு யாரை எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தானே தெரியும், அதனால தான் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அபூர்வா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க பூமி பேசுகிற வார்த்தையை பார்த்து. இந்த பக்கம் அபூர்வா, கவலைப்படாத, நீ கண்டிப்பாக நீ அந்த வீட்டுக்கு வரவே முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதையும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்துடலாம், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்து அந்த பரதநாட்டிய கலையை நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து அபூர்வா கிட்ட சவால் விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா வராங்க. பூமி, எப்படியாவது நீ வீட்டுக்கு போயிடு, உனக்கு இந்த பார்க் வந்து சேஃப் கிடையாதுமா, நீ எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு நீ உங்கள் வீட்டில் போய் இருமா, நான் எப்படியாவது ககன் கிட்ட பேசி அவனை மாற்றுற வழியில் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாரதா பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பூமியும் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே நம்ம அபூர்வாவும் நம்ம நட்சத்திரா வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையை இனி எப்படிலாம் தலைகீழாக மாற்றிருக்கீங்க, அப்போ இன்னைக்கு உன்னோட நிலைமையை பார்த்தியா, உன்னோட நிலைமையை நினச்சா எங்களுக்குமே ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவும் நம்ம நட்சத்திராவும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால் பூமி வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த டான்ஸ் போட்டியில் நான் தான் கலந்துப்பேன் அப்படின்னும் போது அபூர்வா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்து அவர் ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ தான் நட்சத்திரா சொல்கிறாங்க,
நீ ஆடுறியா, நான் பார்க்குறேன், நானும் ஸ்டேஜ் ஏற போகிறேன் அப்படின்னும் போது இது ஒன்றும் பொம்மலாட்டம் கிடையாது. நீ ஆடுற ஆட்டத்தை பார்க்குறதுக்கு இது பரதநாட்டியம். இது ரத்தத்திலே ஊர்னது. எங்கள் அம்மாவோட கலை எனக்கு தெரியும். அதனால என்னால் மட்டும்தான் அதை ஆட முடியும்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நட்சத்திரா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இவளை ஏதாவது பண்ணணும், அவள் மட்டும் அந்த ஸ்டேஜ் ஏறவே கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, நீ உன்னோட நாட்டியத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, நான் அவளோட கதையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்ம பூமியை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. இந்த பக்கம் மறுநாள் அந்த நாட்டிய இது ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ நம்ம பூமி பார்த்தீங்கன்னா நம்ம ககன், பூமி, அப்புறம் நம்ம சாரதா எல்லாருமே அந்த நாட்டிய இதுக்காக வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியம் என்னமோ அவங்களோட ரத்தத்திலே ஊர்னா மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரும் அவங்க கூடி பேசுகிறாங்க, மருதாணி பாட்டி, அபூர்வாலாம். அப்போ அடியாட்களும் அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அபூர்வா அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க, இன்னைக்கு இவளோட கதை முடிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இதை கேட்டு நான் அந்த அடியாட்கள் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நாங்கள் நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ இதை பார்த்த சரச்சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா பூமி மேலே ரொம்பவே கோவப்பட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, இன்னைக்கு நட்சத்திரா தான் ஆடணும், நீ ஆடவே கூடாது, என்னோட கௌரவத்தை எல்லாத்தையும் தொலைச்ச நீ இந்த இடத்துல நீ ஆட உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பூமிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்போ அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும், நீங்கள் இதுக்கு குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சரச்சந்திரா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பூமி சொல்கிறத சரச்சந்திரா கேட்காம தரன்னு நம்ம பூமியை இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம் உள்ள அடைச்சிட்றாங்க. பூமி பாட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் இதை பார்த்த அபூர்வா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அடியாட்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவள் அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கா, அவளோட கதையை நீங்கள் தீர்த்து கட்டிடுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ககனும் நம்ம சாரதாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தேடிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, இந்த பூமி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நாட்டிய இதுவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நட்சத்திரா அவங்களோட அந்த நாட்டிய இதுவாக ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரபரப்பான கட்டத்தில் போயிட்டுருக்கு. நம்ம பூமி அந்த பரதத்தையை ஆடி முடிப்பாங்களா இல்லை இந்த நட்சத்திரா ஜெயிப்பாங்களான்றது தான் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் நம்ம ககன் பூமியை அவளோட அம்மாவோட ஆசையை நீண்ட நாள் ஆசையாக அவன் நினச்சிட்ருக்கா. கண்டிப்பாக நம்ம ககன் பார்த்திங்கன்னா நம்ம பூமியை காப்பாற்றி நம்ம அபூர்வாவோட முகத்தில் கரியை தான் பூச போகிறாங்க. இதனால் சரச்சந்திரா பார்த்திங்கன்னா நம்ம ககன் மேலே இன்னும் அதிகமாக கோபமாக தான் ஆக போகிறாங்க. வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது, நம்ம பூமியை நம்ம ககன் காப்பாற்றி அந்த நாட்டிய இதுவை நம்ம பூமியை ஆட வைப்பாரான்றதை பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.